அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முரல் மீன் குழம்பு. இந்த முரல் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக சம்முன்னு ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கே அம்புட்டு எம்மியாக இருக்கும், சுவையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல பெரிய மண்டையாக போட்டு நல்ல மீன் குழம்பு சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப மணக்க ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே பக்குவத்தை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மீன் குழம்பு இதே மாதிரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் மீன் வாங்கியிருக்கோம். இது உருட்டு முரல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். உருட்டு முரல் ஒரே மீன். இது 1.5 கிலோ இருக்குது. வாங்க இதை உரைச்சிட்டு எப்படி குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாம். இந்த முரல் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது 1.5 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், ஒரு அரை தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் 1 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் ஜீரகமும் வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த எண்ணெயில் சேர்த்துப்போம், தாளிப்புக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு சொல்ல வந்துட்டு இப்போ ஒரு கைப்பிடி பூண்டு இதில் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அலசிட்டு இதை ஊற வச்சுக்குவோம். இப்போ ஒரு அரை தக்காளி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். அரை தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இதில் நம்ம வரமிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறியிடாமல் சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி சொன்னோம்லே அந்த தக்காளி பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டிருந்தோம்ல அதில் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ அந்த லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து அரிசி கலந்த தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா புளியோட அரிசி கலந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் 1 2 3
ஒரு அரை ஸ்பூன், நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குவாலிட்டிக்கு தக்கன உங்கள் குழம்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். பொடி நல்லா கலங்கி சுத்தமாக கலஞ்சி வரணும், கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. மிளகாப்பொடி வாடையெல்லாம் போயிருக்கு. இந்த செத்த ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். குழம்பு கொதிச்சு வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மண்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மண்டையை சேர்த்துக்கிறோம். மண்டையும் வாழையும் சேர்த்துக்கலாம். வாழும் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே கொஞ்சம் வேகட்டும். வேக விட்டு நம்ம மற்ற மீன்கள் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ மூடி போட்டு முடிக்குவோம். வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் நான் ஒரு அரை மூடி எடுத்து மிக்சி சாரில் சேர்த்துருக்கேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீன் அரை இது வெந்து வந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மீனை சேர்த்துக்குருவோம். மீன் சேர்ந்து வெந்து வரணும். ரெண்டு சரியாக வந்துடும். மீன் வேகிறதுக்கும் மண்டை வேகிறதுக்கும் சரியாக வந்துடும். இப்போ மீன் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மீன் உடையாமல் நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ மீன் வெந்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கிடுவோம். நல்லா வறுபடணும். இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கிடலாம். ஏன்னா இந்த ஜீரகமும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஜீரகம் வெந்தயமும் இந்த குழம்புல வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. கம்மன்னு வாசமாக சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் சீரகமும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து அந்த சூட்லேயே அந்த வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம். இந்த பொடியை நச்சு போடும்போது அப்படி ஒரு வாசமாக இருக்கும். பொடி செஞ்சு இந்த வந்து வெந்தயம் ஜீரகத்தையும் நல்லா பொடியாக நச்சு மிக்சியில் போட்டு கூட அரைக்கலாம். இல்லாட்டினா இடிகளில் வச்சு இடித்து கூட நச்சு கூட போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாசமாக இருக்கும். அம்புட்டு வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் பொரி போட்டுருச்சு. சும்மா கிண்டாமல் விட்டோம்னா ஒரு பக்கம் கறியும் ஒரு பக்கம் அப்படியே வறுபடாமல் இருக்கும். அதனால தான் கிண்டிக்கிட்டே இருந்தால் அந்த சேமாக வரும், பொரிப்பட்டு வரும் ரெண்டும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிப்பட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆறட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி அலசி சேர்த்துக்குவோம். மிக்ஸி அலசி இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. செத்த சிம்மில் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள்
குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வெந்தயமும் ஜீரகமும் நம்ம பொரித்து வச்சுருந்தோம்ல அதை நல்லா நச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அதை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் ஜீரகம் பொரித்து இந்த பொடியை குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவியாச்சு. இப்போ குழம்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு ரொம்ப சூப்பராக தக 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 தகன்னு இருக்குது. இப்போ இது சிம்மில் இருக்கட்டும், மூடி போட்டு மூடிக்குவோம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் சென்று பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டோன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே அம்புட்டு எம்மியாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பொறுமை இருக்காது நமக்கு, ஏன்னா குழம்பு அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிடணும் போல தான் தோணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு உரம்லாம் நான் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. இப்போ இதை மூடி போட்டு மூடி அமர்த்தி வச்சு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ மீன் குழம்பை அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு மீன் குழம்பு. பார்க்குறக்கே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் அரைச்ச மசாலா போட்டு வைக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து முரல் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும், எம்மியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.